அஸ்தம் அஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் வந்து சிவபெருமான் வழிபாடு பண்ணுங்க. இந்த வாரம் முழுவதுமே சிவபெருமான் வழிபாடு நீங்கள் வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தொழிலில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே விலகும். எடுத்துக்கிட்ட வேலைகளில் எல்லாத்துலேயுமே நீங்கள் வெற்றி வாய்ப்பை மட்டுமே பார்க்கலாம். படிச்சுட்டு மாணவர்கள் அஸ்த நட்சத்திரக்காரர்கள் வந்து எல்லாருமே சிவபெருமான் வழிபாடு பண்ணுங்கள். சிவன் கோவிலுக்கு போங்க, வில்வத்தால் அர்ச்சனை பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய நட்சத்திரம், உங்களுடைய பெயர் சொல்லி தாங்க அர்ச்சனை பண்ணணும். சரிங்களா? இது வந்து மிக மிக சிறப்பு. இது போல் வந்து நீங்கள் வேண்டிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் சிவபெருமான் சன்னதியை வந்து 9 முறை சுற்றி வாங்க. இதுதான் மிக மிக சிறப்பான ஒரு அற்புதமான ஒரு விஷயம் வந்து இதுதான். ஓகேங்களா? சுற்றி வந்தீங்க அப்படின்னா தந்தையின் மூலமாக நல்ல விஷயங்கள் நடக்கும். அரசாங்கத்தினுடைய ஆதரவுகள் எல்லாமே கிடைக்கும். இந்த வாரத்தில் 17, 19, 21, 23 இந்த நாட்கள் மிக மிக சிறப்பான நாட்கள். பணவர்கள் அள்ளித்தரக்கூடிய நாட்கள். இந்த நாட்களை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த வாரம் உங்களுக்கு சக்சஸ். சித்திரை நட்சத்திரக்காரர்கள் இந்த வாரத்தில் அம்மன் வழிபாடு பண்ணுங்க. வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மன் கோவில், முத்துமாரியம்மன், கருமாரியம்மன், எந்த அம்மனாக இருந்தாலும் சரிதாங்க. அம்மன் கோவிலுக்கு போங்க, அரளிப்பூ சரம் வந்து வாங்கிட்டு போங்க. அம்மனுக்கு வந்து அரளிப்பூ சரத்தை வந்து மாலையை வந்து அடியே போட்டுருங்க. போட்டுட்டு 2 நல்லெண்ணெய் விளக்குகள் ஏற்றுங்க. அம்மன் சன்னதிக்கு முன்னாடி உட்காந்து கண்மூடி மனமுருக வேண்டிக் கொள்ளுங்கள். எந்த விஷயமா இருந்தாலும் சரிதாங்க. சரிங்களா? அது வந்து குடும்பம் சம்மந்தமான விஷயமா இருந்தாலும் சரிதான், திருமண தடைகளாக இருந்தாலும் சரிதான், இதுமாரி லேட் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி இதெல்லாமே வந்து நீங்கள் நிறைவேற்றி கொடுன்னு சொல்லி வேண்டிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அனைத்தையுமே நிறைவேற்றி தருவாள் அம்பாள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அம்மன் சன்னதியை 9 முறை சுற்றி வாங்க. மிக மிக சிறப்பு. இந்த வாரத்தில் 18, 20, 22 இந்த நாட்கள் வந்து பணவரவுகள் அள்ளித்தரக்கூடிய நாட்களாக சித்திரை நட்சத்திரத்திற்கு அமைகின்றது. இந்த நாட்களில் மட்டுமே சித்திரை நட்சத்திரக்காரர்கள் முக்கியமான எந்த காரியம் இருந்தாலும் சரி தான் செஞ்சு பாருங்க. இந்த வாரம் உங்களுக்கு சக்சஸான வாரமாக மாறும். சுவாதி நட்சத்திரக்காரர்கள் இந்த வாரத்தில் முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்க. முருகப்பெருமான் இருக்கக்கூடிய தனி கோயிலாக இருந்தாலும் சரிதான், இல்லைன்னா சிவன் கோவிலில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் சன்னதிக்கு போங்க. அரளிப்பூ சரம் வந்து வாங்கி போடுங்க. இல்லை அரளிப்பூ மாலை வாங்கி போடலாம், இல்லை முல்லைப்பூ மாலை வாங்கி போடலாம், முல்லைப்பூ சரம் வந்து வாங்கி போடலாம். 2 நல்லெண்ணெய் விளக்குகள் ஏற்றுங்க. முருகப்பெருமான் சன்னதிக்கு முன்னாடி கண்மூடிய அமர்ந்து 12 நிமிடங்கள், சரிங்களா? 12 நிமிடங்கள் கண்மூடி அமர்ந்து உங்களுடைய கோரிக்கைகள் எது இருந்தாலும் சரிதாங்க வைங்க. தொழிலில் வந்து முன்னேற்றம் வேணும், படிப்பில் வந்து பெரிய லெவலில் நான் வரணும், இல்லை ரொம்ப டிகிரிகள்லாம் வந்து அதிகமாக வாங்கணும், எனக்கு வேலையே இல்லை, ஒரு நிரந்தரமான ஒரு வேலை கிடைக்கணும், எந்த வேண்டுதல் இருந்தாலும் சரி தான் இந்த வாரம் முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்கள். அனைத்துமே நிறைவேற்றி தருவார் அந்த முருகப்பெருமான். இந்த வாரத்தில் 17, 19, 21, 23 இந்த நாட்கள் மிக மிக சிறப்பான நாட்கள். பணவரவுகள் அள்ளித்தரக்கூடிய நாட்களாக உங்களுக்கு இந்த நாட்கள் அமைகின்றது. முக்கியமான எந்த வேலை இருந்தாலும் சரி தாங்க செஞ்சு பாருங்கள். எல்லாத்துலேயுமே இந்த வாரத்தில் சக்ஸஸை மட்டுமே பார்க்கலாங்க.